க்ளவுடில் இருக்கும். ஸோ இந்த வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேதி 18 ஏப்ரல். மார்க்கெட் லீவுன்ற ஒரு காரணத்தினாலையும் இது குவார்ட்டர்லி மற்றும் ஆனுவல் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ நிறைய இது வர தொடங்கிடுச்சு. ஸோ டயத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மலாம் சேர்ந்துருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது எப்படி இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஐ திங்க் இதுக்கு பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஓகே. எஸ் சார். ம். ஸோ எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். வீட்டில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க, என்ன இது லீவு நாள் அதுவுமா வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ லீவ் மியூட் போட்டுங்க. அப்புறமா சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இல்லை அப்புறமா பார்க்குறதா இருந்தாலும் ரெக்கார்டிங்கை பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குற நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ சில முக்கியமான கம்பெனிஸ் பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஜியோ ஃபினான்ஷியல், இன்ஃபோசிஸ்ஸு, அப்புறம் டாடா எலக்ஸி, இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு வந்துன்னா அதானி போர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நான் ஜென்ரலாக பார்க்க போகிறது வந்து ஃபண்டமெண்டல் ரிசல்ட்டுன்றதுனால டெக்னிக்கல்ஸில் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இருக்கு இந்த ஸ்க்ரீனருக்குள்ளேயே என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டுக்கலாம். மிச்சத்தை வந்து நீங்கள் உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டு அந்த ரூல்ஸ் படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் அதானி போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அவங்க வந்து ஜென்ரலி ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து எக்ஸிஸ்டிங் போர்ட்ஸை டேக் ஓவர் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து க்ரீன் ஃபீல்டாகவும் போர்ட்ஸை உண்டாக்குவாங்க. ஸோ அவங்க வந்து போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மல்டிபிள் எஸ்இசட் ஜோனு, அந்த இதெல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஆறு ஹை கார்கோ க்ரோத் இருக்குன்னு போட்டிருக்காங்க அக்யூசிஷன்ஸு. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து டிகி போர்ட் அக்யூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணப்பட்டினம் இந்த இது பக்கத்தில் இருக்கு இல்லையா, ஆந்திராவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் கங்காவரம் போர்ட்டு, சர்குஜா ரயில் காரிடாரு. ஸோ எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இவங்களோட ஃப்ளாக்ஷிப் கம்பெனின்னு வேணால் சொல்லலாம் அதானி குரூப்பில். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னா டிசம்பர் 24 வரைக்கும் தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸும் வரல, இன்னும் நமக்கு வந்திருக்க வேண்டியது இன்னும் வரல. பட் இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு நெட் ப்ராஃபிட்லேயே ஒரு 2000 கோடிக்கு மேலே வர்ற மாதிரி இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்து நல்லாவே தான் இருக்குது. டிடிஎம்லையும் பார்த்தா நல்லா இருக்குது, சேல்ஸ் க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. ஸோ இவங்க ரிசல்ட் வந்து ஏப்ரல் 25 பிபிடி வந்துருச்சு. பட் ஒன்லி ரிசல்ட்ஸ் இன்னும் அப்டேட் பண்ணல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இவங்களோட பிபிடியை எடுத்து பார்ப்போம். ஸோ தட் இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஒரு கம்பெனியை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதை வந்து ஃபுல்லாக இது பண்ண நம்ம முதல்ல இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வேணால் இன்னொரு கம்பெனியோ ஏதாவது ஒன்று வேணால் நம்ம வந்து சாட் ஜிபிடியில் போட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்வியூ, அதுக்கப்புறம் இவங்களோட கம்பெனி ஓவர்வியூ, அப்புறம் நார்த் குயின்ஸ்லாண்ட் இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது அவங்க இது அக்விசிஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி. ஸோ நிறைய இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இது அப்படி இருக்குன்றத காமிக்கிறாங்க, டோட்டலாக என்னென்ன எக்ஸ்பென்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் யூட்டிலிட்டி கோர் போர்ட்ஃபோலியோ, எனர்ஜி யூட்டிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, ஸோ அப்புறம் மெட்டல்ஸு, மெட்டல் அண்ட் மைனிங்கு, அப்புறம் டைரக்ட் டு கஸ்டமரில் எமர்ஜிங், அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர்னு சொல்லுவாங்களோ அதில். ஸோ அதில் வந்து இவங்க என்டிடிவி, அப்புறம் அதானி வில்மார் லிமிடெட். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எப்படி இவங்களுடைய இது இருக்குது அப்படின்னு சொல்லி.
இந்த பர்சன்டேஜ் வந்து அதானி ஃபேமிலியோட ஈக்விட்டி ஸ்டேக் இன் அதானி போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ். அதில் வந்து இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி பிராக்கெட்டில் இருக்கிறது வந்து அதானி என்டர்பிரைசஸ் லிமிட்டோட ஈக்விட்டி ஸ்டேக். ஸோ சில இது வந்து லிஸ்டட் கம்பெனிஸு, சில இது வந்து டைரக்ட் கன்சியூமர் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸு, இது ரெனியூவபிள்ஸு, எனர்ஜி சொல்யூஷன், கேஸு. ஸோ அதில் வந்து அவங்க ஃபுட் பிரிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் இந்தியாவும் அவங்க வளைச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் வைஸ் அதானி இன்ஃப்ரா இந்தியா லிமிட்டெடு. ஸோ இதில் வந்து மெயினாக அனாலிசிஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ லாங்கஸ்ட் ப்ரைவேட் ஹெச்விடிசி லைன் இன் ஏஷியா. ஸோ இது வந்து இந்த அதானி இன்ஃப்ரா இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன்ஸில் வந்து ஏஐஎம்எஸ்எல். ஏஐஎம்எஸ்எல் வந்து என்னது? ஏஐஎம்எஸ்எல் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே. அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ் லாங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பர்டிகுலர் இது பார்க்க போகிறது அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ரெண்டும் சேர்ந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வித் எக்ஸ்டென்சிவ் ஃபுட் பிரிண்ட். ஸோ அதில் வந்து மெரெயின் சர்வீஸ் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் அண்ட் ட்ராக்ஸு, அப்புறம் இந்த மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எம்எம்எல்பி, அப்புறம் வேர்ஹவுஸு, ட்ரக்ஸு, கஸ்டமர் கேட்டு. அப்புறம் அதில் வந்து என்னென்ன இது அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னென்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அசெட் போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னா, இப்போ போர்ட்டுனா போர்ட்டில் வந்து டக்ஸ் இருக்கும். இது வந்து ஆரம்பிச்சப்போ FY20, இப்போ வந்து FY25 இந்த லெவலில் இருக்காங்க. ஸோ ஆரம்பிக்கும் போது 10 போர்ட்டில் ஆரம்பித்தாங்க, இப்போ 15 போர்ட்டில் நிற்கிறாங்க. எவ்வளவு growth? மில்லியன் மெட்ரிக் டன், 850 மில்லியன் மெட்ரிக் டனில் நிற்கிறாங்க இப்போது. ஸோ அதே மாதிரி ட்ரெயின்ஸ் அண்ட் ட்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 300 ரேக் வச்சுருக்காங்க. முதல்ல 5 மல்டி மாடல் பார்க் வச்சுருந்தாங்க, இப்போ 20. வேர் ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு, 5000 ட்ரக் ஓடிட்டு இருக்கு உனக்கு. ஸோ பெரிய இதுதான் ஒரு லார்ஜஸ்ட் ப்ரைவேட் போர்ட் ஆப்ரேட்டர் பில்டிங் குளோபல் ப்ரெசன்ஸ். குளோபலில் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் நியூஸ்லலாம் வந்து இந்த ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அப்புறம் தார் எஸ் சலாம், அப்புறம் ஹைஃபா போர்ட்டு அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்க்கும்போது வெஸ்ட் கோஸ்டில் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதோட அதிகமாக ஈஸ்ட் கோஸ்டில் பண்ணியிருக்காங்க. பட் கெப்பாசிட்டி வைஸ் பார்க்கும்போது வெஸ்ட் கோஸ்டில் வந்து 361 மில்லியன் மெட்ரிக் டன்னு, ஈஸ்ட் கோஸ்டில் வந்து 272. ஸோ அதனுடைய கார்கோ, அது எப்படி அவங்களுடைய கார்கோவோட வளர்ச்சி எப்படி இருக்குது, 2020 எங்கே இருந்தாங்க, இப்போ 2030 என்ன எய்ம் பண்ணுறாங்க, இது வந்து 2025 கரண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் கேகர் 15% க்ரோத்தில் இவங்க வந்து டபுள் பார்க்குறாங்க. 500லேருந்து 1000 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கு போகிறாங்க. அதே மாதிரி போர்ட் ரெவன்யூ வந்து 24ல் 241 பில்லியனாக இருந்திருக்கு. அதை வந்து 507 பில்லியனுக்கு கொண்டு போக பார்க்குறாங்க. ஸோ எல்லாம் வந்து அவங்களுடைய டார்கெட்ஸ். ஸோ இந்த டார்கெட்லாம் வந்து அதாவது அச்சீவபிள் டார்கெட்டாக இல்லையான்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக இப்போ 2020ல் 240னா 25ல் 500 கோடி. ஸோ தேவ் டபுள்டு. ஸோ இந்த டபுள் இங்கேயும் நடக்குமா அப்படின்னா, இதே அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது, இதே என்விரான்மெண்ட் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ எபிட்டா மார்ஜின் வைஸ் பார்க்கும்போது போர்ட்டில் வந்து 19, 24, 29ல் ஆல்மோஸ்ட் நல்ல மார்ஜினில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ 65%, கிரேட்டர் தான் 60% வந்து மார்ஜின் போயிட்டு இருக்கு. ஸோ இது இருக்கு. ஈவன் இந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் வால்யூம் இன்னும் கூடும்போது டெஃபினட்டாக அவங்களால பண்ண முடியும். இது வந்து ஒரு செப்பரேட் இது மாதிரி ஒரு அசெட் ப்ரொஃபைல். என்ன சொல்கிறது, நம்ம ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாண்டில் 2011 வரைக்கும் அவங்க ஓன் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து அதானி குரூப்புக்கு ஒரு 99 இயர் லீஸ் இருக்காங்க. ஸோ 2011லேருந்து 99 இயர்ஸ்னா கிட்டத்தட்ட 2108 109 அது வரைக்கும் போகும்.
ஸோ சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் டு குயின்ஸ்லாண்டு. ஆஸ்திரேலியன் $10 பில்லியன், 8,000 ப்ளஸ் ஜாப்ஸ். அது ஒன்லி அங்கே மட்டுமா இல்லை ஓவரால் டோட்டலாக அப்படின்லாம் கூட இருக்கலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் டீப் வாட்டர் போர்ட். அதாவது அஹ், கொஞ்சம் உள்ளே போனோம்னாலே நல்ல டெப்த்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து அஹ், பெரிய பெரிய கார்கோ ஷிப்ஸு அதெல்லாம் வர முடியும் அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து அவங்க வந்து வேற ஒரு இதுக்கு லோட் பண்ணுறதோ இல்லை வந்து இங்கேருந்து த்ரூ கன்வேயர் த்ரூ டு த லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. 50 மில்லியன் டன்ஸ் per annum annual நேம் பிளேட் கெப்பாசிட்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட் ஆஃப் அபார்ட் பாயிண்ட்டு, கே பாயிண்ட்டு. ஸோ இந்த குயின்ஸ்லாண்டோட ஏரியாவில் என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லீஸ் எக்ஸ்பயர் வந்து 2110 வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ லாங் லைஃப் இருக்குது. ஸோ பட் ஒன்லி திங் இஸ் வந்து கண்டினியூஸாக அந்த என்விரான்மெண்டல் இது இல்லாமல் அவங்க வந்து சப்போஸ் சீ லெவல் ரைஸ் ஆகிட்டே போகுதுன்னா தென் ஆட்டோமேட்டிக் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை சீ லெவல் ஒரே மாதிரி இருக்குது, வார்மிங், குளோபல் வார்மிங் அந்த அளவுக்கு இங்கே அஃபெக்ட் ஆகலைன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே கூட கண்டினியூ ஆகலாம். ப்ளஸ் கவர்மெண்டல் இன்டர்ஃபியரன்ஸு அவங்க சேஞ்ச் ஆகாமல் என்ன இவன் ரொம்ப லாபத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா. ஸோ அது மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் கான்ட்ராக்டட் கெப்பாசிட்டியில் வந்து இவங்க வந்து 85% ஆஃப் கான்ட்ராக்டட் கெப்பாசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. $400 மில்லியன் எபிட்டா டார்கெட் விதின் 4 இயர்ஸ். ஸோ அதான் வந்து அவங்களுடைய டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து 2 பெர்த்து, 2 ஷிப் லோடரு, அப்புறம் அவுட்லோடிங்க்கு அதான் சொன்னேன் இந்த கன்வேயர் மூலமாக 2.75 கிலோமீட்டர் ட்ரெஸ்ஸில் அதை வச்சு இவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணுறது. அப்போ இங்கே வந்து 2 ரயில் ரோடு இன்லைடிங் சிஸ்டம்ஸு, 6 ஸ்டாக்கர் ரீக்ளைமர்ஸு, அப்புறம் 3 பண்ட் ஏரியாஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஸோ இதனுடைய நெக்ஸ்டோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரு, ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கம் 315லேருந்து 349 ஆஸ்திரேலியன் மில்லியன் டாலர்ஸ் இது. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா 13லேருந்து 71 ஆஸ்திரேலியன் மில்லியன் டாலர்ஸ் ஆயிருக்கு. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி குட் இதுதான் பர்ஃபார்மன்ஸு. ஓகே. ஸோ நல்லா அதாவது சில இதெல்லாம் வந்து எடுத்துட்டு நல்லா நல்லா இல்லாமல் இருக்கும். சில இது வந்து ம், இந்த மாதிரி கோல் மைனிங் கொஞ்சம் எல்லாம் பிரச்சனை வந்தது, என்விரான்மெண்டல் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு. பட் இது வந்து சிக்னிஃபிகண்ட்லி மெயின்லி ரிலேட்டட் டு போர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு அவங்களுடைய அதானி போர்ட்ஸில் ஒரு ஸ்ட்ராங் ஃபிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குவாலிட்டி அசெட்டு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. நமக்கு மெயினாக வந்து டோட்டல் கம்பெனியை பார்க்குறோம். அப்ரூவ்ட் த அக்விசிஷன் ஆஃப் அபார்ட் பாயிண்ட் போர்ட் ஹோல்டிங்ஸு. அவங்க கார்மைக்கல் ரயில் அண்ட் இதுலேருந்து வாங்கியிருக்காங்க. நான் கேஷ் டிரான்சாக்ஷன். இது வந்து ஒரு ரிலேட்டட் பார்ட்டி யார், இந்த கார்மைக்கேல் ரயில் அண்ட் இவங்க. ஸோ இவங்க வந்து 14.38 crore ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா நெட் இன்க்ரீஸ் ஆஃப் 2.13% இன் ப்ரொமோட்டர் குரூப் ஹோல்டிங். ஸோ ஓரளவுக்கு நல்ல லாங் டேர்ம் இது இருக்குது. ஸோ நாட் ஓன்லி இன் இந்தியா, ஆஸ்திரேலியாவில் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனுடைய வேல்யூவேஷன்ஸு அதில் அந்த என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து நிறைய கம்பெனிஸை பார்க்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இவங்களோட இது இன்னும் வரல, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இன்னும் வரல. இங்கேயும் வந்து ஒன்றும் கொடுக்கல. டிடிஎம் தான் இருக்குது. நம்ம வேணால் என்எஸ்சி இந்தியாவில் போய் பார்ப்போம் அங்கே எதாவது போட்டிருக்காங்க அப்படின்னு.
ஸோ போர்டு மீட்டிங்ஸு, போர்டு மீட்டிங் டு கன்சிடர் அதர் பேட்டர்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஷியல் ரிசல்ட் வந்து டிசம்பர் தான் இருக்கு. ஸோ இன்னும் வரல. 17th ஏப்ரலோடது இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? அடுத்த கம்பெனிக்கு போகிறோம். சாருக்கு அது ஏதாவது கமெண்ட்டு இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் அப்படி அப்படின்றது இருந்ததுன்னா சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கு சார். காலத்தால் அழியாத காதல் ஓவியத்தில் சேர்த்துக்கலாம் சார், அதானி போட்டேன். ம். ஸோ ஓரளவுக்கு இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு சின்ன கப்பு ஃபார்ம் ஆகிட்டு அந்த கப்போட பிரிமில் நிற்கிற மாதிரி இருக்குது. லாங் டேர்ம்லேயும் ஒரு பெரிய கப் இருக்குது. அந்த கப்லேயும் வந்து நல்ல மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. செக் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இங்கே பார்த்தோம்னா இதுதான் ஒரு கப்புன்னு வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய டேட் ரேஞ்சை வச்சுக்கிறோம். இது என்னோட மெத்தட்னா நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஸோ 427 நாள், இது 260 ஸோ 260 டிவைட் பை 427 போட்டோம்னா 61% ஆகுது. ஸோ 60% கப்பு டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல பொசிஷன், இன்ஃப்ளெக்ஷன் பொசிஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சீட் என்ட்ரி, அதாவது இப்போ வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 25,000 ரூபா, அதாவது 0.25% தான் அந்த இதில் போர்ட்ஃபோலியோவில் பண்ணுறீங்க. 10 லட்சத்துக்கு 10 லட்சம் இன்ட்டு 0.25 டிவைடட் பை 100, 2,500 ரூபா. சாரி, 2,500 ரூபா. ஸோ 10 லட்சம், ஆமாம் கரெக்ட், இன்ட்டு 0.25% டிவைடட் பை 100 ரொம்ப 2,500 ரூபா போட்டீங்க. அப்போ 2 ஷேர் தான் வாங்க முடியும் உங்களால் 2,500 ரூபாய்க்கு. என்ன ஐடியான்னா, இப்போ இந்த இந்த இது வந்திருக்கு. இப்போ ரிசல்ட் சரியா இல்லை, திரும்ப கீழே இறங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 250 ரூபா, 500 ரூபா, இல்லை மேக்ஸிமம் கூட உங்களுக்கு 500 ரூபா லாஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்துடலாம். இது இந்த மாதிரி ஒரு ஹையர் ஹை வச்சு போனான்னா நீங்கள் எவ்ரி ஹையர் ஹை, அதாவது இந்த ஹைக்கு மேலே அடுத்த வீக்கோட க்ளோஸ் இருக்கணும். அப்போ இன்னொரு 2,500 ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி போகும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் முதல்ல வாங்கின இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ ஆகிடும். நஷ்டமே இருக்காது. 2வது லாட்டும் ஆல்மோஸ்ட் நஷ்டம் இருக்காது. 3வது லாட்லையும் நஷ்டம் இருக்காது. 4வது லாட்டில் வேணும்னா கொஞ்சம் நஷ்டம் வரலாம், கீழே இறங்கிச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீட் என்ட்ரி மாதிரி சொல்லுவாங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது. பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு கப்பு மாதிரி தான் இருக்குது, ஒரு சின்ன கப்பு. ஸோ இந்த கப்பை எடுத்துட்டு மேலே போகிறோம்னா ஒரு சின்ன இது பார்க்குறோம் அந்த மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இதனுடைய ரிப்போர்ட்டு நான் ஆல்ரெடி லைஃப் இன்சூரன்ஸு, இது வந்து டாட்டா எலக்ஸி காலையில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து இது யார்? ஜியோ. ஓகே. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பார்ப்போம். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது ஃபண்டு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க பேசிக்லி. ஸோ இவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இவங்களோட இதில் 52% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ அவங்க தான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் பை அசட்ஸ். இவங்க கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஃபார் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா. இட் ஆஃபர்ஸ் 98 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். ஆல்டர்னேட்டிவ் வந்து இவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, அக்கௌண்ட் சர்வீஸ், அந்த மாதிரி நிறைய ஹை நெட்ஒர்த் இவங்களெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் ஷேர் பார்க்கும்போது Q3, Q4க்கு இன்னும் வரல போல இருக்கு. Q3 இதுதான் இதில் எல்லாம் இருக்குது. எல்லாமே Q3 தான் இருக்குது.
இவங்களுக்கு 250 ஆஃபீஸு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் அங்கே தானே வந்து கிஃப்ட் நிஃப்டியை ஓட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க ஒரு ஆஃபீஸை தொடங்கியிருக்காங்க. ஸோ இதில் தொடங்குறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா தே கேன் டூ இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிங் டைரக்ட்லி ஃப்ரம் கிஃப்ட் சிட்டி வித்தவுட் ரிலையிங் ஆன் ஃபாரின் இது ரெக்குயர்மெண்ட். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் மிக்ஸ் வந்து டைரக்ட் வந்து இது எம்எஃப்டி நேஷனல் பேங்க்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு மெயினாக அவங்க வந்து இவங்களோட இது வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏப்ரல் கான்கால் வந்திருக்கு, பிபிடி என்னன்றதை பார்ப்போம். ஸோ இது கான்காலை முதல்ல பார்க்குறதுக்கு என்ன அர்த்தம்னா கம்பெனி ஓவர்வியூ வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபிகர்ஸ்குள்ளே போனோம்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் ப்ரெசன்டேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியோட அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயும்னா அசட்ஸ் என்ன எவ்வளோ அசட்னா இவங்க மேனேஜ் பண்ணுறது வந்து பேசிக்லி பணத்தை வந்து பணம் தான் அசட்னு நீங்கள் சொல்கிறாங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்க ஹேண்டில் பண்ற கேஷ் ஆ பப்ளிக்கோடது. ஆ இந்த ஃபார்ம் ஆஃப் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா இவங்க வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. அதாவது பேங்கிங் வந்து டெபாசிட் எடுக்கிறது அந்த மாதிரி பிஸ்னஸ் கிடையாது. ஸோ இவங்களோட மெயின் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இதை வந்து இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து க்ளோசிங் ஏயும் இது வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியோடது 7545 பில்லியன் ருப்பீஸு. ஸோ அதில் வந்து ஈக்விட்டி ஓரியன்ட் வந்து 5040 பில்லியன், ஆல்டர்னேட்டிவ் வந்து 51 பில்லியன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் பார்த்தோம்னா FY25ல் 40,582 எம்எம். எம்எம் என்ன எம்எம்னா என்ன அர்த்தம்? எம்எம் எம்எம் தெரியல என்னென்ன போட்டிருக்காங்க. வாட் இஸ் எம்எம் இன் ஏஎம்சி கம்பெனிஸ்? மணி மேனேஜர். எம்எம் ரெஃபர் டு மணி மேனேஜர். ஓகே. ஸோ டோட்டல் என்ன மணி மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. கஸ்டமர் பேஸ் வந்து 13.2. அப்புறம் இது வந்து லைவ் அக்கௌண்ட் வந்து 23.3 வச்சுருக்காங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியோட க்ரோத் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஈக்விட்டி அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அது வந்து இங்கே இருக்குது மேலே. ஸோ மேக்ஸிமம் வந்து குவார்ட்டர்லி ஆவரேஜில் வந்து பார்க்கும்போது ஒரு 54லேருந்து 57% வரைக்கும் ஈக்விட்டி வந்து இப்போ இந்த அசட்டில் மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது வந்து ஈக்விட்டி, டெட்டு, லிக்விடு, அதர்ஸு. இவங்களுடைய இதில் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஈக்விட்டி, டெட்டு, லிக்விடு, அதர்ஸு. ஸோ இயர்லி நெட் சேல்ஸு, குவார்ட்டர்லி நெட் சேல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியோடது. அப்புறம் இண்டிவிஜுவல் ஃபோலியோஸு. ஸோ நமக்கு வந்து தேவை வந்து ஸோ சிப்பு எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே சிப்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது காமிக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சிப்போட ஏயும் வந்து கண்ட்ரிபியூட்டிங் சிப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் பரவாயில்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மோசம் இல்லை. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஹெச்டிஎஃப்சி ஏயும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் 26% கூடியிருக்கு. அதாவது மார்ச் 24லேருந்து மார்ச் 25 வரைக்கும். மார்க்கெட் ஷேர் பார்த்தோன்னா 11.3லேருந்து 11.5%. ஸோ ஓரளவுக்கு அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. Q1 வந்து அதாவது டிசம்பர் குவார்ட்டருக்கும் இந்த லாஸ்ட் Q3க்கும் Q4க்கு இடையில பார்த்தா கொஞ்சம் தொய்வு தான் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க 2%. ஸோ விச் மீன்ஸ் நெகட்டிவ். க்ளோசிங் ஏயும் பார்க்கும்போது மார்ச் இதுலேருந்து இது வந்து 24%. இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்து 3% டவுன் ஆகிருக்கு. டோட்டல் ஏயும் அண்டு மார்க்கெட் ஷேர் இது வந்து இடிஎஃப் மூலமாக வர்றதுன்னு நினைக்கிறேன், எக்ஸ் இடிஎஃப்ஸு. ஸோ அதே மாதிரி என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்றதை கொடுக்குறாங்க.
ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஈக்விட்டி ஓரியன்ட் அதனுடைய இது எப்படி இருக்குன்றது ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறாங்க. இது வந்து டெட் ஃபண்டு ஓரளவுக்கு இருக்குது, பட் ரிடக்ஷன் பெருசாக இல்லை. லிக்விட் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா 26%, இது வந்து 10% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் ரொம்பவே நெகட்டிவாக இருக்குது லிக்விட் ஃபண்டில். ஸோ இது வந்து இவங்களுடைய இண்டஸ்ட்ரி, இது அந்த செக்மெண்ட் ஓரியன்டாக ஈக்விட்டி, டெட்டு, லிக்விடு, அதர்ஸு. ஸோ இவங்க எப்படி பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம 25ல் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியோட இவங்க நல்லாவே தான் இருக்காங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும், எக்ஸப்ட் அதர்ஸில் வந்து கம்மியாக இருக்காங்க. க்ளோசிங் ஏயும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு தே ஆர் பெர்ஃபார்மிங் பெட்டர் தேன் த இண்டஸ்ட்ரின்றதை இதில் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இயர் ஆன் இயர் லைவ் அக்கௌண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டிவிஜுவலோடது ஓரளவுக்கு பரவாயில்ல, இண்டஸ்ட்ரியோடது இங்கே தான் நிற்கிது. ஸோ அதனால் கம்பேர் பண்ணும்போது தே ஆர் டூயிங் மச் பெட்டர்ன்றது தெரிய முடியுது. ப்ரிஃபர்டு சாய்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேர் சொல்லாமல் அவங்க வந்து அவங்க தான் டாலாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் செகண்டில் இருக்காங்க. ஸோ இங்கே யார் இருக்காங்கன்னு நான் வந்து அவங்களோட கம்பெனியோட இதை போய் பார்க்கும்போது நமக்கு தெரியும், பட் நமக்கு இப்போதைக்கு இது தெரியாது. இல்லைன்னா இல்லை கூகுளில் சர்ச் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அவங்களுடைய இதை வந்து யூனிக் இன்வெஸ்டர்ஸை வந்து செக் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து சிப்ஏயு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 38லேருந்து 36 ஆகிருக்கு. அப்புறம் இது எப்படி இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு, டைரக்ட் பேங்க் வழியா, எம்எஃப்டி வழியா, நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியா. ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜில் இருக்குது. டோட்டல் ஏஇஎம் அண்ட் ஈக்விட்டி ஓரியன்ட் ஏஇஎம். ஜியோகிராஃபிக் ஸ்ப்ரெட்டு. ஸோ மோஸ்ட்லி இவங்க இருக்கிறது வந்து டியர் T30 அண்ட் B30 சிட்டிஸ். ஸோ T30 அண்ட் B30 அப்படின்னா என்ன? ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? வாட் இஸ் T30 அண்ட் B30 மியூச்சுவல் ஃபண்ட்? உங்கள் T30 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டாப் 30, B30 ரெஃபர்ஸ் டு த ரிமைனிங் சிட்டிஸ். ஓகே, ஸோ அதான். ஸோ டாப் 30ல் வந்து இவங்க 80% கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிமைனிங் 30ல் ஒரு 19% வச்சுருக்காங்க. அண்ட் ரிமைனிங் இதுக்குள்ளே இவங்க வந்து B30ல் வந்து நம்பர் 2 பிளேயராக இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய என்னென்ன பிளாட்ஃபார்மு எப்படி என்ன, அதில் என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் எவ்வளவு, ஃபிசிக்கல் டிரான்சாக்ஷன் எவ்வளவு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் தான் ஓடிட்டுருக்கு. அப்புறம் இது வந்து என்விரான்மெண்டல் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் வந்துருச்சு. ஸோ ஃபினான்ஷியல்ஸை நம்ம அங்கே கூட பார்க்கலாம், இல்லை இங்கேயே கூட பார்த்துருவோம். ஸோ பார்க்கும்போது 35% ரெவன்யூ கூடியிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா 33% கூடியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 26% கூடியிருக்கு. ஸோ நல்ல ஹெல்த்தி பர்ஃபார்மன்ஸ் தான். குவார்ட்டர்லியில் பார்க்கும்போது 20% கூடியிருக்கு. இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 18% கூடியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் கன்சிஸ்டன்ட்லி தே ஆர் டூயிங் பெட்டர். பட் சீக்வன்ஷியல் குவார்ட்டர்லி இது வந்து வெறும்ன குவார்ட்டர்லி. இது இந்த டிசம்பர் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் உள்ள Q3க்கும் Q4க்கும் உள்ள சேஞ்ச் பார்த்தா பெருசாக சேஞ்ச் இல்லை. ஸோ தே ஆர் மெயின்டைனிங் அப்படின்றது தெரியுது. அப்புறம் இதை வந்து அவங்களோட அசட்ஸு, லைபிலிட்டிஸ், அதாவது வாங்குகிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதை எப்படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அது ரெண்டுக்கும் உண்டான கணக்கு, ஈக்விட்டி, ஷேர் கேபிட்டல்லாம் லிங்க் வந்துடும். ப்ளஸ் இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே போடுறாங்க அப்படின்னு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மேக்ஸிமம் போடுறது வந்து அவங்க லிக்விட் ஃபண்டு அண்டு டெட்டில், ஈக்விட்டியில் 8%, ஆர்பிட்ராஜ் 10%. அதாவது இந்த 90%ல் இந்த இந்த கணக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. மிச்சம் இந்த 82,886 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இது வந்து இவ்வளோ பண்ணதுக்கப்புறம், இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து அதர் ஈக்விட்டி, பாண்டு, டிபென்ச்சரு, வேறு சப்சிடரி அதிலெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போது ஹெல்த்தியாக நமக்கு மினிமம் வந்து 15% வேணும். ஸோ இங்கே வந்து நல்லாவே இருக்குது, 32% இருக்குது.
விச் இஸ் வெரி குட். டிவிடெண்ட் பே பர் ஷேர் வந்து 90 கொடுக்குறாங்க. பே அவுட் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 78% இருக்கு. ஸோ இது கிஃப்ட் ஷிஃப்டியில் ஓப்பன் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய இன்ஃபர்மேஷன். ஸோ உள்ளே போனோம்னா இங்கே மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஹெல்த்தி, பிளட்ஜ் இல்லை, டெட் ஈக்விட்டி. டெட்டு வந்து பேசிக்கலி இவங்க வந்து அசட்டை தானே மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 91லேருந்து 115 கோடி இருக்குது. ஸோ இந்த இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 50-200க்கு மேலே இப்போ கிராஸ் ஓவர் ஆயிட்டாங்க. பிஇ ரேஷியோ பார்க்கும்போது மீடியன் பிஇக்கு கீழே தான் இருக்குது இன்னமும். ஸோ ஸ்லைட்லி அண்டர் வேல்யூடுன்னு வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்ற இந்த ப்ரோஸு கான்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நல்ல ட்ராக் ரெக்கார்டு, ஆர்ஓஇ நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. கொஞ்சம் புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஹையராக இருக்கும். மற்ற இவங்களோட பியர்ஸோட கம்பேரிசன் கொடுக்குறாங்க. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்த மாதிரி இயர் ஆன் இயர் நல்லா இருக்குது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து கொஞ்சம் சுணங்கி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது சேம் மெயின்டைன் பண்ணல, கொஞ்சம் லைட்லி அதோட கம்மியாக இருக்குது. பட்டு சேல்ஸ் இது பார்த்தோம்னா இயர்லி பார்த்தோம்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. 91லேருந்து 115. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி. அதாவது 1400லேருந்து 1900 ஆனாங்க. 1900லேருந்து 2500 ஆயிட்டாங்க. ஸோ தேர் மேக்கிங் அ குட் growth. சேல்ஸ் growth பார்த்தோம்னா 11%, ப்ராஃபிட் 26% டிடிஎம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 12% கொடுத்துருக்காங்க அவங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் டைல்யூட் ஆகலை 2018க்கு அப்புறம். ஸோ ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ்ஸ் நல்லாவே கூடியிருக்கு. ஃபிக்ஸட் அசட்ஸ் ஒரு ஓகே நாமினல் இன்க்ரீஸ்னு வச்சுக்கலாமே. ஆனால் இந்த இடத்துல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நார்மலாக இருந்தது. இங்கே கொஞ்சம் கூட்டியிருக்காங்க இப்போ. ஸோ மேபி ஏதாவது நியூ பிரான்ச்சு அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். கரண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட்டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம்னா டிவிடெண்ட்ஸ் வந்து நிறையவே கொடுக்குறாங்க. 1500 கோடி டிவிடெண்டில் போயிடுது. ஸோ அது வந்து பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஆர்கானிக்லி க்ரோத் ஆகிறதுக்கு வந்து பெரிய வழி இல்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆள்காரங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்போது இவங்க எப்படி இதை அன்லெஸ் ரெண்டு ப்ராடக்ட்டு இல்லைன்னா நியூ எக்ஸ்சேஞ்சு போனாலும் ஒழிய ரொம்ப பெரிய இது பண்ண முடியாது. ஸோ ரிசர்வ்ஸ் அதனால தான் வந்து கூடிக்கிட்டே போகுது பாருங்கள். அவன் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் டிவிடெண்ட் பே அவுட் வந்து 78%. இவ்வளோ கொடுத்துமே அவன் இந்த அளவுக்கு ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அது கொடுக்காம இருந்தானா ரிசர்வ்ஸ் நேரம் ஓடி போயிடும் இங்கே. ஸோ இது வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு. எஃப்ஐ குறைஞ்சி டிஐ கூடியிருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸ் ஏதாவது சின்ன சேஞ்ச் நடந்துருக்கலாம், இல்லை கை மாறி இருக்கலாம். பப்ளிக் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டரும் குறைஞ்சிருக்கு. ஸோ யூஃபோரியா இல்லைன்றது இதுலேருந்து பார்க்க முடியுது. ஸோ ரெண்டு இது பார்த்துட்டோம். யாருக்காவது ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். யாருக்கும் எதுவும் கமெண்ட் இல்லைங்களா? சேகர் சார் என்ன? சேகர் சார் கேட்கணும்னு அன்மியூட் பண்ணீங்களா? சரி, உங்களுக்கு பேக்ரவுண்டில் தான் பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? ஒன் சைடாக நான் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது வந்து என்ன சொல்கிறது? Sorry, I came late. Anything important? எனிதிங் So, இம்பார்ட்டன்ட்? message போடுங்க. Sorry, I missed the whole session. ஐடியா வந்து டு செக் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபியூ கம்பெனிஸ்.
for the benefit of myself and members. What are the stocks you discussed? Can you enlist it? அதானி பார்த்தோம். Okay. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பார்த்தோம். Good morning, bro. Could you share export file of this access? I will add in my brokerage. How it is placed in chart? Can you check chart as well, like Adani Port? Okay. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து ஷேர் லிங்க்கு, காப்பி லிங்க், சாட் பாக்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். பட்டு ஐ வுட் ப்ரிஃபர் இஃப் யூ யூஸ் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களே சாட் ஜிபிடி மூலமாக அந்த என்எஸ்சி இந்தியாவிலேருந்து ஃபினான்ஷியல் கேலண்டரை டவுன்லோட் பண்ணி சாட் ஜிபிடியில் அந்த ப்ராம்ப்டை போட்டு இந்த ஃபைலை உண்டாக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து காலங்காலத்துக்கும் அந்த சாட் ஜிபிடியில் அதில் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து அதே ப்ராஜெக்டை திரும்ப கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி சார்ட் பார்ப்போம். ஸோ மந்த்லி சார்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ் மந்த்லி ஹை, இந்த ஹையையும் கடந்திருக்காங்க, இந்த ஹையையும் கடக்கிறதுக்கு நிற்கிறாங்க. ஸோ ஓவரால் மந்த்லியில் பார்க்கும்போது ஒரு நல்ல கப் பேட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கப் பேட்டர்ன் பார்க்க முடியுது. அதே மெத்தட் இங்கேயும் யூஸ் பண்ணி பார்ப்போம். எப்படி எவ்வளோ பீரியட் வந்து இது அப்ராக்சிமேட்டு தான். ஸோ 315, 183. நான் ஏன் கேமரா ஆன் பண்ணேன்னா ஸோ தட் யூ நோ லெக்சரர் எப்பயுமே பசங்களை பார்ப்பாங்க. பசங்க Oh, boy, bye. இது வந்து 58% இருக்கு. Professor, later வந்துட்டேன் Professor. Don't punish me. ஆஹா. I thought I was being late. அதுக்கு தான் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேமரா ஆன்ல இருக்காங்க. 58% இருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ குட். எனிதிங் அபவ் 60% வந்து இட்ஸ் அ குட் பிளேஸ் டு என்டர். திஸ் இஸ் ஆன் வீக்லி. சாரி, நான் மந்த்லின்னு சொல்லிட்டேன், வீக்லி. ஸோ இட் இஸ் அ குட் இது என்ன சொல்கிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வில் ஹேவ் ரிஸ்க்கு. ஸோ அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நான் ஜென்ரலாக சொல்கிறத வந்து ஸ்டார்ட் வித் 0.25% ஆஃப் யுவர் ஓவரால் போர்ட்ஃபோலியோ. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து 10 லட்சம் அப்படின்னா 10 lakhs இன்ட்டு 0.25 டிவைடட் பை 100. ஸோ போட்டிங்கன்னா 2500 வரும். ஸோ 2500 இந்த ஸ்டாக்கே வாங்க முடியாதுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, யூ டேக் ஒன் மோர் இது 0.25 மேலே 0.5 எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்க. அடுத்த வாரம் வந்து இதே இது வந்து உங்களுக்கு இன்னொரு இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது இன்னொரு ஸ்டாக் வாங்குறீங்க. சரி, 50,000 மொத்தமாக போட்டு இது மொத்தமாக இங்கேருந்து கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஆகிறத தடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது ஒரு பொசிஷன் நல்லா இருக்குது. வேற இதில் வந்து ஒரு பேரலல் சேனல் இருக்கு, போட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தோம்னா ஒரு சின்ன பேரலல் சேனலில் அதில் வந்து பிரேக் இந்த இடத்துல டச்சு, இங்கே ஒரு டச் ஆகிருக்கு, 2 டச்சு, இது ஒரு 3வது டச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ டச் ஆகி அதில் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்காங்க. ஒரு நல்ல பொசிஷன் தான். ஃபிட் ஃபார் அ சீட் என்ட்ரி. ரெக்கமெண்டேஷன் நினச்சிக்க வேண்டாம், இட் இஸ் ஜஸ்ட் ஒப்பீனியனு. மற்றபடி நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அப்வர்டு இதில் வந்து இது வந்து ஒரு கரெக்ஷன்னு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஏபிசி கரெக்ஷன் பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். இங்கே கூட முடிஞ்சிருக்கலாம், இல்லை இது கொஞ்சம் இப்படி கூட வரலாம், இந்த மாதிரி கூட வரலாம், இப்படி கூட வரலாம், எப்படி வேணால் போகலாம். பட்டு லுக்ஸ் லைக் இவன் டேயில் பார்த்துருவோம். டேயில் பார்த்தா கொஞ்சம் கூட ஐடியா கிடைக்கும்.
ஸோ இங்கே டேல பார்த்தா இந்த ஏ பி இந்த சி இது வந்து ஒரு கரெக்ஷன் வேவ், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரியும் பார்க்க முடியும். பட் இது வரைக்கும் இதே லெவல் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீக்லியில் பார்க்குறது வந்து ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. இது வந்து நெக்ஸ்ட் இம்பல்சிவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, வேற என்ன போட்டிருந்தீங்க? ஸோ இஸ் இட் ரெக்கார்டட்? எஸ், இட் இஸ் ரெக்கார்டட். If you want, you can go out and listen to the recording also in case you are busy. பட் லைவ்ல இருந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம், அந்த வசதி உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஹெச்டிஎஃப்சி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜியோ ஃபினான்ஸ் பார்ப்போம். ஜியோ ஃபினான்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் நான் ஆல்ரெடி இது டவுன்லோட் பண்ணியிருந்தேன். டவுன்லோட்னா அந்த இதை கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன இது, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஓவர் வியூ முதல்ல இங்கேருந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அந்த இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இவங்க வந்து ஒரிஜினலாக ரிலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பேரில் இருந்தாங்க. ஸோ இது வந்து ஜூலை 23 தான் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்ற பேரில் வந்தது. ஓகே, ஸோ இட்ஸ் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி, நான் NDSI ரிஜிஸ்டர்டு வித் RBI. ஸோ அவங்க கன்சியூமர் ஃபேஸிங் சப்சிடரி வந்து ஜியோ ஃபினான்ஸ் லிமிடெட், இன்சூரன்ஸ் புரோக்கிங், பேமெண்ட் சொல்யூஷன், ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்கு, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. ஸோ இவங்க வந்து ஒரிஜினலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து அங்கேருந்து டீமர்ஜ் ஆகி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு வெளியில் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து நான் டெபாசிட் டேக்கிங் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் கம்பெனி, அதனால தான் NDன்னு போட்டிருக்காங்க அந்த இடத்துல போட்டிருந்தாங்களே, நான் டெபாசிட் டேக்கிங் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் கம்பெனி. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தா லெண்டிங், லீசிங் பண்ணுறாங்க, அப்புறம் பேமெண்ட்ஸ் சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் ப்ரொடெக்ஷன், அதாவது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸு. பட் இது பெருசாக இன்னும் வரல போல இருக்குது. ஜியோ இன்சூரன்ஸ் புரோக்கிங் வந்திருக்குமா இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க தே மேட ஏஎம்சி வித் ஜேவி வித் பிளாக் ராக், இது வந்து US கம்பெனி, ஜூலை 2023 வந்திருக்காங்க. அதில் வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்திருக்கு செபியிலேருந்து. பட் தேவ் அப்ளைடு ஃபார் புரோக்கிங், அதாவது புரோக்கர் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த இதில் போய் பார்ப்போம். ஜியோ. ஓகே, ஸோ Q4 இது ஒரே ஒரு நிமிஷம் வந்து ஓகே. ஸோ இது வந்து ஸோ இவங்களுடைய மெயின் பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜியோ ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த இதில் பார்க்கும்போது அவங்களோட HDFC AMC எங்கே இருந்தாங்க, இவங்க எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பேமெண்ட்ஸில் வந்து பேமெண்ட்ஸ் பேங்க்கு, பேமெண்ட் சொல்யூஷன், ஸோ இது ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் மாதிரி. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் ஆப்பில் வந்து 8 மில்லியன் அந்த ஒரு MAU அப்படின்னு போட்டிருக்காங்க. MAU அஸ்யூமிங் half ஆஃப் ஆன் மை ஜியோ ஆப். ஸோ ஏதோ ஒரு ஆப் மூலமாக அவங்க வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. ஜியோ இன்சூரன்ஸ் புரோக்கிங், ஸோ 34 இன்சூரன்ஸ் பார்ட்னரு, டைரக்ட் டு கஸ்டமர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இவங்க டைரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை வந்து இது பண்ணுறாங்களா தெரியல, பார்க்கணும். அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க வெல்த்துக்கும் ப்ரோக்கிங் லைசன்ஸ்க்கும். டிவிடெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க, 0.5 rupees per ஷேரு. டைவர்சிஃபைடு ஸ்வீட் ஆஃப் ஆஃபரிங்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து, ஸோ ஹோம் லோன், லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேரு எல்லாமே. அப்புறம் இந்த UPI பில் பேமெண்ட்டு, அப்புறம் கேஷா வித் டெபிட் கார்டு,
அவங்க பண்ணுறாங்க. ப்ரொடெக்ஷனில் வந்து இன்சூரன்ஸ், காரு, டூ வீலரு, ஹெல்த்து, லைஃபு, டேர்ம் அண்ட் நான் டேர்மு. ஸோ எல்லா ஃபீல்டுலேயும் வர்றாங்க. டிஸ்ரப்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்து மெயின் இது. ஏன்னா இவங்க வந்து ஜென்ரலாக they go deep into the market by disruption and then capture the whole market. ஓ ஸோ டிஜிட்டல் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டியர் 1 சிட்டிஸில் 10 சிட்டிஸில் வந்து இவங்க ப்ரெசன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கரண்ட் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பு மாஸ் மார்க்கெட்டு இது வந்து ஆனுவல் இன்கம்மு. ஸோ இங்கேயும் அதிகம் இல்லை. இவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது இந்த டாப் 3ல, அதாவது ஹை நெட்ஒர்த்து 100 கோடி 100 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள ஆனுவல் இன்கம் உள்ளவங்க, அல்ட்ரா ஹை நெட்ஒர்த்து, அஃப்ளூவெண்ட்டு, மாஸ் அஃப்ளூவெண்ட். இங்கே இவங்களோட ஏரியாவில் இவங்க இருக்காங்க. இங்கேயும் இருக்காங்க, பட் கொஞ்சம் கம்மி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்பு மாஸ் மார்க்கெட்டில் பேமெண்ட் சொல்யூஷன் அண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இது ரெண்டு மட்டும்தான் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெக்னாலஜி பிளான் எப்படி இருக்குன்றது காமிக்கிறாங்க. அப்புறம் ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக தேவையில்லை, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுடைய லெண்டிங் அண்ட் லீசிங் வந்து எல்லாமே க்ரோர்ஸில் இருக்குது. எப்படி முன்னேறிட்டு வர்றாங்க, அதாவது செப்டம்பரில் இவ்வளோ தான் இருந்தாங்க, 3 மாதத்துல இவ்வளவு, இன்னொரு 3 மாதத்தில் டபுள் ஆக்கிட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் தேர் எக்ஸ்பேண்டிங் இன் அ ரேப்பிட் இது மெஷர். ஸோ 3 மந்த்ஸ்லேயே டபுள் ஆகிறதுன்றது, டபுளுக்கு மேலே ஆகிறன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. ஒன்று மெயின் வந்து பேக்கிங், ரிலையன்ஸ் பேக்கிங் இருக்குது. ஸோ அவங்களுடையதே நிறைய இதில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதே மாதிரி ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்கு, ஸோ அவங்களுடைய இது எப்படி இருக்குது அதையும் காமிச்சிருக்காங்க. பேமெண்ட்டு சொல்யூஷன், இப்போ நம்ம ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஜியோ பேன்ற யூபிஐ மூலமாக இவங்களும் பேமெண்ட் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, மார்ச் 25 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதமும் அடுத்த மாதமும் கிடச்சிடணும்னு பார்க்கலாம். பட் அது கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி லிஸ்டட், யார் யார், ஏஞ்சல் ஒன், அப்புறம் வேறு யார் யார் லிஸ்டட் பிளேயர்ஸ் இருக்காங்களோ, அன்லிஸ்டட் இல்லை லிஸ்டட் பிளேயர்ஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஆல்ரெடி மெர்ஜ் ஆக போகுது. அவங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க. யார் யார் லிஸ்டட் பிளேயர்ஸ் இன் புரோக்கிங்கில் இருக்காங்களோ, அப்ஸ்டாக்ஸாக தெரில, எனக்கு தெரில சொல்கிறேன், அவங்களுடைய ரெவென்யூ வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா இவன் வந்து அக்ரெசிவாக வந்து புரோக்கிங் இது வந்து கம்மி, அது கம்மின்னு சொல்லி ஏதாவது சொல்லி கஸ்டமரை ஃபஸ்ட்டு இழுக்க பார்ப்பாங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ஓவர்வியூ, இவங்களோட குரூப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க. இவங்க வந்து இதான் பேரண்ட் கம்பெனின்னு வச்சுட்டோம்னா அதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது. ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம், கன்சாலிடேட்டடு. ஸோ Q4 FY24, Q4 FY25. ஸோ FY25 பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் குறைஞ்சிருக்கு, டிவிடெண்ட் இன்கம் கூடியிருக்கு, ஃபீஸ் அண்ட் கமிஷன் இன்கம். ஸோ டோட்டல் இன்கம் பார்க்கும்போது 1855லேருந்து 2079 ஆயிருக்கு. ஸோ மெயின் காரணம் வந்து இந்த நெட் கெயின் ஆன் ஃபேர் வேல்யூ சேஞ்சஸ். ஸோ இது வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் என்னது. Fair value of an asset or liability increases over time, resulting in a profit for the holder. இப்போ வந்து இவங்க வந்து ரிலையன்ஸ் ஷேர் இல்லைன்னா ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு அசெட்டை ஹோல்டு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வேல்யூ வந்து இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக வருது, அந்த அசெட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ ஒரு டோட்டல் இன்கம் வந்து கூடியிருக்கு, எக்ஸ்பென்சஸும் கூடியிருக்கு, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு, ஆனால் அட் பார் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இவ்வளவு அக்ரெசிவாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது தர் மைட் பி ஸ்மால் செட்பேக்ஸ், எஸ்பெஷலி இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிறதுனால. ஸோ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைஞ்சிருக்கு, லோன்ஸ் வந்து கூடியிருக்கு, நல்லாவே கூடியிருக்கு.
அதர் அசட்ஸு 475 இருக்குது. ஸோ நெட்டு ஒர்த்து பார்த்தோம்னாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது அதர் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஸ்டாண்டலோன்னு, இது நமக்கு அந்த அளவுக்கு இதை நமக்கு வந்து இதாக பார்க்குறது தான் பெட்டர் கன்சாலிடேட்டடாக. ஸோ இப்போ இதில் உள்ளே போய் பார்க்கணும், இதில் ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா 50 டிஎம்ஏக்கு மேலே போயிட்டுருக்காங்க. 200 டிஎம்ஏ இங்கே இருக்குது, 246க்கு மேலே இருக்குது. ஸோ 5 இயர் பீரியட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஓகே, 1 இயர் ஆர் 3 இயர் பார்த்தா போதும். ஸோ பி ரேஷியோ பார்க்கும்போது இபிஎஸ் வந்து 2.5, இங்கே வந்து 2. ஓகே, ரீசனபிள். பட் ப்ரைஸ் அதிகம், இபிஎஸ் கம்மியாக இருக்கிறதுனால பிஇ வந்து கொஞ்சம் ஹை வேல்யூடு மாதிரி காமிக்குது. மீடியன் பிஇ வந்து 124.5 இங்கே இருக்காங்க. ஸோ கரண்ட்டு பிஇ வந்து கம்மியாக தான் இருக்குது, இங்கே வந்து நல்லாவே கம்மியாக இருந்தது. ஸோ இந்த பிப்ரவரி 25 அந்த டயத்தில் என்ன ப்ரைஸ் இருந்ததுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 207 ரூபா இருந்தது. அதான் வந்து அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஐபிஓ ப்ரைஸ் மாதிரி இருக்குது. பியர் கம்பேரிசன் வந்து மற்ற இதோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. பட் வி cannot compare exactly now because they are into multiple areas which these people might not be directly involved. ஸோ இவங்க வந்து இவங்க எல்லாரையும் சேர்ந்த ஒரு கலவை கிச்சடி மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது மார்ச்சில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. சேல்ஸில் நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா Q1Q வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணின மாதிரி இருக்காங்க. அதர் இன்கம் பெருசாக இல்லை, ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து ஏற்கனவே பார்த்தோம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு. இபிஎஸ் ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் அதையும் பார்க்க வேண்டாம், ஏன்னா புதுசாக வந்த கம்பெனின்றதுனால. இந்த ரீசெண்ட்லி இவங்க லிஸ்ட் ஆனதுனால இந்த ஈக்விட்டி கேபிட்டல் வந்து பெருசாகவே டைல்யூட் ஆகிருக்கு. ஸோ பாரோயிங்ஸ் வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்ற, அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடு இந்த மாதிரி புரோக்கிங் ப்ளஸ் பேமெண்ட்னால பாரோயிங்ஸ் கன்சிடரபுளாக இருக்காது. உங்களுக்கு ரிசர்வ்ஸ் நல்லாவே வச்சுருக்காங்க. ஓகே, கேஷ் ஃப்ளோ இன்னும் வரல, ரேஷியோஸ் இன்னும் வரலை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஃப்ஐ குறைஞ்சிருக்கு, டிஐஐ கூடியிருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம்னா நம்ம யூஸ்வலாக இந்த ஐபிஓ வீக்கோட ஓப்பனோ க்ளோஸோ ஏதோ ஒரு ப்ரைஸை பார்ப்போம். ஸோ அந்த 262 தாண்டும் போது நம்ம வி கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் மூமெண்ட். பிகாஸ் இங்கே யார் யாரெல்லாம் வாங்கி இங்கே போய் விற்க முடியாமல், இல்லை இங்கே கீழே வரும்போதும் விற்க முடியாமல் உட்காந்துருக்காங்களோ அவங்க இது ரிட்டர்ன் வரும்போது விற்கவோ இல்லை வாங்கவோ பார்ப்பாங்க. அகெயின் எக்ஸ்பெக்டிங் தட் இட் மைட் ரீச் இந்த ஹைக்கு. ஸோ அதனால வந்து திரும்பவும் இது மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து இது இருக்குது, ஆனால் வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜ் தான் வால்யூம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் என்ன சொல்கிறது, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லோ அந்த மாதிரி இருக்குது. பட் யூ ஹேவ் டு பி காஷியஸ். இங்கேயும் பார்த்தோம்னா அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ யாருக்காவது ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு சார் ஸ்டாக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி லிஸ்டிங் ப்ரைஸ் மேட்ச் பண்ணியிருக்கு. மூவிங் ஆவரேஜ் எல்லாம் பக்கா, வாங்கலாம். பார்த்த 3 கம்பெனியுமே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு சார். அப்படி எல்லா கம்பெனியும் வாங்க முடியாது இல்லையா, நம்ம பார்க்குற எல்லாம். ஜியோ BlackRock எப்பல இருந்து சார் இது? ஆல்ரெடி ஜேவி எல்லாம் போட்டாங்க. ஓஹோ, ஜேவி வித் BlackRock. ஓகே, 50-50 வென்ச்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஜீரோதா மாதிரி இருக்குமா? தெரியல. அதாவது பிரியம் சார், இப்போ இருக்கிற ப்ரைஸே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். மார்க்கெட் வேற இவ்வளோ பெரிய கரெக்ஷன் நடந்திருக்கு, அதனால இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார்.
சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது போயிட்டு இங்கே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது கூட வாங்கலாம்னு நினைப்பாங்க. அதான் ஒரு ஐடி ஜெகன் வந்து பிகை நோட்ஸில் ஒரு வீடியோ ஒன்று ஒரு 2 வீக்ஸ் போட்டிருந்தாரு. இன்னைக்கு காலையில் தான் கேட்டேன். அதை கம்பேர் பண்ணும்போது அவர் அப்படி தான் சொல்றாரு. சில பேர் வந்து மொமெண்டமில் பிடிப்பாங்க, சில பேர் ஹையில் பிடிப்பாங்க, சில பேர் லோவில் பிடிப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் லோவாக தான் தெரியுது இவங்க பண்ணுற சர்வீஸ்க்கு. டிபெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஏப்ரலில் வந்து ஏப்ரல் எண்டில் ஆர் மே பிகினிங்ல இஃப் தே கெட் த லைசன்ஸ் ஃபார் ப்ரோக்கிங் ஆ தென் இட் மைட் ஸ்கை ராக்கெட். ஆ கரெக்டு. எக்ஸ்பெக்டிங் அவங்க ரிலையன்ஸ் குரூப்பு ஆமாம். அப்படி அப்போ அவங்களோட ரிலையன்ஸோட நிறைய ஃபுல் டீலிங்ஸ் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது என்னடா கேட்குறேன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிட்டு இருக்கு. Or we can take a 5 minute break and then ஓகே சார், continue பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம் சார். நாங்கள் ஃப்ரீ தான் சார். நீங்கள் உங்கள் கண்டிஷன் ஓகேனா ஓகே சார். ஓகே ஓகே. ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்ப்போம் அடுத்து. ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ஒன் ஆஃப் த கம்பெனி விச் எனக்கு அந்த அளவுக்கு புரியலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா காலையில் பார்த்தப்போ ஒன்லி ஃபிகர்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி தோணுது. பட் அதனுடைய அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயிலெலாம் பார்க்கும்போது இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் ரொம்ப இதாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நான் சாட் ஜிபிடியோட உதவியை எடுத்துக்கிட்டு ஐ இந்த ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி சாட் ஜிபிடியில் போட்டு நான் வந்து அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டேன். பேசிக்கலி என்னென்னா இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃபோட பிபிடி. ஸோ என்ன போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி எனக்கு புரியலை அப்படின்னு தான். எனக்கு புரிய முடியல. நிறைய அன்னோன் டேர்ம்ஸு இதெல்லாம் இருக்குது. சர்ப்ளஸ்ஸு அப்ராப்ரியேஷன்னா என்ன, அப்போ நீ எனக்கு அனலைஸ் பண்ணி சொல்லித்தரியா, இந்த FY25 எப்படி இருந்திருக்கு, ஏதாவது கன்சர்ன் இருக்கா இந்த கம்பெனியில், ஏதாவது நான் கவலைப்படணுமா, மோசமாக போகுதோ அப்படின்னு. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா ஏதாவது நான் வந்து தற்காப்பாக ஏதாவது எடுத்துக்கணுமா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றத கேட்டோன்னே ஸோ அந்த ரிப்போர்ட் அட்டாச் பண்ணி கேட்டேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து லட்சத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 181 கோடி 157லேருந்து. இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் ஷேர் ஹோல்டரோட இது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் வந்து 112 கோடி வர்சஸ் 100 கோடி. பாலிசி ஹோல்டரோட சர்ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா 501 கோடி வர்சஸ் 455. ஸோ டிவிடெண்ட் வந்து 2.1 ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இது கீ டேர்ம்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வருவோம். சர்ப்ளஸ் அப்படின்னா என்ன, எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ் இந்த பாலிசி ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ எவ்வளவு செலவு போக மிச்சம் எவ்வளவு, இன்கம்லேருந்து செலவு போக மிச்சம் எவ்வளோ இருக்கோ அது சர்ப்ளஸ்ன்றாங்க. அப்ராப்ரியேஷன்னா என்ன, இந்த சர்ப்ளஸை வந்து யார் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பாலிசி ஹோல்டருக்கு போனஸாவோ இல்லை ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் மூலமாகவோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களே அது. நியூ பிஸ்னஸ் ட்ரெயின், அதாவது இப்போ சப்போஸ் ஒரு புதிய பாலிசி எடுக்கிறாங்கன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் அக்வயரிங் நியூ பிஸ்னஸ், ஸோ அது வந்து இம்மீடியட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பின்னாடி அவன் பணம் கட்டலைன்னா கூட அந்த கமிஷன் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஃபண்ட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் அப்ராப்ரியேஷன், அப்போ எந்த ஃபண்டு இப்போதைக்கு சர்ப்ளஸ் இருக்குது பட் இப்போ கொடுக்க தேவையில்லைன்னா அதை வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்ன ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன் என்னென்ன பார்க்கணும்னா, இப்போதைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ட்ரெண்டாக இருந்தால் கூட ஹை காஸ்ட் ஆஃப் நியூ பாலிசிஸ், ஏன்னா புதிய பாலிசி வரும்போது இவங்க வந்து ஏஜென்ட்டுக்கு கமிஷன் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதுனால அது வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்குது. பாலிசி ஹோல்டருக்கு பே அவுட் கொடுக்க வேண்டியிருக்கு, இன்டரிம் போனஸு டெர்மினல் போனஸு அந்த மாதிரி. ஸோ அது வந்து 400 கோடி வரைக்கும் கூடியிருக்கு உங்களுக்கு. அப்புறம் ரைஸ் இன் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் லிங்க்டு லைபிலிட்டிஸ்,
ஸோ அதை பார்க்கும்போது யூலிப் பிஸ்னஸ் வந்து, அதாவது யூனிட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இன்சூரன்ஸ் பிளானை சொல்கிறாங்க, அது கூடியிருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. எக்ஸ்பென்ஸ் growth, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து கூடியிருக்கு 1400 கோடி 1200லேருந்து. ஸோ இது வந்து காஸ்ட் கண்ட்ரோல் வரணும். இந்த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்கிறது நம்ம நினச்சிட்டு இருப்போம் சிஇஓ இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்களா அப்படின்னு. அது இல்லை, ஏஜென்ட்டுக்கு கொடுக்குற கமிஷனும் இவங்க வந்து மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்ஸில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பாரோயிங்ஸ் கூடியிருக்கு, டெட் ஈக்விட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் ஒர்த்து ட்ராக்கிங் அப்படின்றாங்க. இவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு இது இருக்குது, போர் லிட்டிகேஷன் வழக்கு நடந்துகிட்ருக்கு. அதனுடைய டெவலப்மெண்ட்டு பார்க்கணும். சப்போஸ் அது எதிராக போச்சுன்னா அந்த என்ன இது இருக்கோ அது வந்து இவங்களுக்கு வந்து சுமையாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவ் என்ன பாரு, என்ன நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, பாசிட்டிவ் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் பேட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் growth, நல்ல ஹெல்த்தி ரேஷியோஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனுவல் ரிப்போர்ட் வந்ததுன்னா அது வந்து ஃபுல்லாக நமக்கு பார்க்க முடியும். ஹிஸ்டாரிலி ஸ்ட்ராங், அதாவது சால்வன்சி மார்ஜின், கம்பெனி திவால் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, திவால் ஆகாது, நல்ல ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னு. அசெட் growth வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 33,000 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் வந்து நம்புகிறாங்க, ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை நம்புகிறாங்கன்னு காமிக்குது. டிவிடெண்ட் பேயட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது இதில். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பண்ணுறதுக்கு ஆமான்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் லீடர் நல்ல ஸ்டெடியாக இருக்குது, ஏர்னிங்ஸும் பிராண்ட் ரீகால் இருக்குது, சர்ப்ளஸ் நல்லாவே ஜென்ரேட் ஆகுது, லாங் டேர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இது வரைக்கும் நடந்த ரெகுலேட்டரி, ஐஆர்இடிஏல இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்களே, அவங்களுடைய இதை வந்து எல்லாம் ப்ராப்பராக, இது ஐஆர்டிஏ அவங்களோட இதை வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்குது, இவங்களுடைய ஸ்க்ரூட்டினி இருந்து இவங்க பாலிசி ஏதாவது மாற்றுனாங்கன்னா நாளைக்கு அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லைபிலிட்டியாக மாறும். கடன் சுமை கொஞ்சம் கூடுது. புதிய பாலிசியில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து அது வர்றதுக்கு வந்து டைம் அதிகமாக எடுக்கும். அப்புறம் புதிய காம்படிஷன், இப்போ ஜியோ உள்ளே வர்றான் இல்லையா, அவனும் இன்சூரன்ஸில் இருக்கானே. ஸோ அப்போ வந்து மார்ஜின் ஆன் ப்ரெஷர் வரும், ப்ரெஷர் ஆன் மார்ஜின் வரும். அப்போ வந்து இவங்க ஆல்ரெடி இப்போ 15% இருக்காங்கன்னா அது 14.5 14 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டு வர்றது சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹோல்டு ஆர் கிராஜுவல் அக்யூமுலேட் இஃப் யூ ஆர் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சீக்கிங் எக்ஸ்போஷர் டு இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ட்ரிகர்ஸ் டு வாட்ச் என்னென்னா, நியூ ஐஆர்டிஏ கேபிட்டல் நார்ம்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா, சால்வன்சி ரேஷியோ அந்த மாதிரி அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஹெச்டிஎஃப்சி லைஃப் நம்ம மந்த்லியில் பார்ப்போம். இப்போ மந்த்லியில் பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து டாப்பில் தான் நிற்கிறான். ஸோ அதனால தான் அவங்க வந்து ஹோல்டு இல்லைன்னா அக்யூமுலேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் இங்கே வாங்கியிருந்தவங்கலாம் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கும், ஏற இல்லை இங்கே வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட இதுபடி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே காமிக்குது 740 இல்லை இந்த கப் அண்ட் ஹேண்டில் மீறி போகும்போது 750 வரைக்கும் போகலாம். அதுக்கு அடுத்து வந்து 830 860 அந்த ரேஞ்ச் வரைக்கும் காமிக்குது. ஸோ ஓரளவுக்கு இருக்குது, பட் இந்த இடத்துல போய் வாங்கலாமான்னு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆன மாதிரி இருக்குது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் வெரி ஷுவர் ஆர் தெர் இஸ் அ டெய்ல் விண்டு அப்படின்னா வி கேன் கன்சிடர். இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா ஓரளவுக்கு ஒரு எத்தனை 100 இங்கே வரைக்கும் வரும்போது ஒரு 80-90 ஒரு ஷேருக்கு பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக இதில் போய் ஃபுல்லாக பார்க்கல, ஸ்க்ரீனரில் போய் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பட் ஆல்மோஸ்ட் அந்த இதில் கவர் பண்ணிட்டோம். இதில் என்ன சொல்கிறது இல்லை, மற்ற இம்பார்ட்டண்ட் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 50-200 டிஎம்ஏக்கு மேலே தான் இருக்காங்க, நல்லாவே போயிட்டுருக்கு. மீடியன் பிக்கு கீழே தான் இருக்காங்க இன்னமும், பட் இபிஎஸ் பாருங்கள் நல்லா இருக்குது growth. ஸோ பட்டு ஆல்ரெடி எக்ஸ்டெண்டட் மாதிரி இருக்கும், இல்லை இந்த இடத்துல வந்து
போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுன்னா அதுலேயும் என்ட்ரானா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ யாருக்காவது கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்க. சார் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியும் ஹெச்டிஎஃப்சி லைஃபையும் மெர்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? ஓஹோ, சரி. இல்லை இருக்கான்னு கேட்குறேன் சார். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜியோவில் வந்து இன்சூரன்ஸும் வராங்க, ஃபைனான்ஸ் சர்வீஸும் வராங்க. ம் ம் இப்போ ஐசிஐசிஐ லம்பார்டில் அது மாதிரி வராங்க போலக்கு. ஐசிஐசிஐயில் வந்து லம்பார்டில் வந்து இன்சூரன்ஸும் வராங்க, ஏஎம்சியும் வராங்களா சார்? ஏஎம்சி தனியாக இருக்காங்களா சார்? தெரியல சார், எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா இவங்க அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸையும் பேங்கிங்கையும் ஒன்றாக்குனதுனால இது வந்து லைஃபுங்கிறது 2 இன்சூரன்ஸ் தானே சார் வரும். ஜென்ரல் இன்சூரன்ஸு அப்புறம் மோட்டர் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வர்றதுனால அது கூட சேர்க்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியல சார். ம் ம் ஓகே மேடம். நெக்ஸ்ட் இதில் அது 2018 க்ராக்கில் செக் பண்ணுவோம். 2 பேருமே ஒரே டைம் பீரியட்ல தான் வந்திருக்காங்க. 2018 தான் ஒன்றா தான் லிஸ்ட் ஆகிருப்பாங்க போல, ஏஎம்சியும் லைஃபும். அதனால இந்த வருஷம் மேபி அது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல சார். ஓகே ஓகே, சூப்பர் சார். ஓகே சார். ஒரே நிமிஷம். அப்கிரேட் இல்லாமல் வராது. சுச்சரிதா மேடம், அது எதுவுமே இல்லையே ஃப்ரீ. சரி, அப்புறம் பார்ப்போம். சார் என் நேம் ஆனந்த் சார். ம் என் நேம் ஆனந்த் சார். ஒரு சின்ன டவுட் சார். ம் அந்த ஒரு இது ஒரு ஸ்டாக் இருக்குல்ல சார், ஜென்சோல். சொல்லுங்க. ஜென்சோல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குல்ல சார், இப்ப கூட ஒரு ஜென்சால். ஜென்சோ, அதுல வந்து பிஎஃப்சியும் ஐஆர்டிஏவும் லோன் கொடுத்துருக்காங்க சார். என்பிஏ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார் அந்த 2 ஸ்டாக்கும்? அதாவது அவங்க ஆர்டினரி ஷேர் ஹோல்டர் கிடையாது இல்லையா, அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் லோன் கொடுத்தவங்க. ஸோ ஓகே சார். அதனால தான் நம்ம எப்பயுமே என்ன பார்ப்போம்னா, இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது இந்த புக் வேல்யூ நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஓகே சார். எஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிவன் டு த லெண்டர்ஸ், அப்புறம் தான் ஷேர் ஹோல்டர். சப்போஸ் ஓகே. இவங்களுடைய இன்னும் இது வந்து யார் யார்கிட்ட பாரோ பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து தான் வந்து அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய லோனை அடைச்சது போக தான் வந்து மிச்ச பணம் இவங்கள்ட்ட வந்து ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இப்போ 551 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். இப்போ பிஎஃப்சிக்கு வந்து 250 கோடி கொடுக்கணும், அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு 300 கோடி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கோடியை கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தால் தான் நமக்கு பார்ப்பாங்க கம்பெனி மூடுற சமயத்தில். ஓகே சார். ஏன்னா பிரைமரி லெண்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஸோ அவங்க வந்து எய்தர் பை வே ஆஃப் இது ரிசர்வ்ஸ் மூலமாக இவங்கள்ட்டேருந்து வாங்குவாங்க, ஈக்குவ அடைக்க சொல்லுவாங்க. இல்லை இந்த ஷேரை வந்து இவங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். பெரும்பாலும் 7 கோடி தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஸோ தே வில் ட்ரை டு சேஃப்கார்டு. ஏன்னா அவங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து இவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா
தே வில் ஹாவ் தேர் சேஃப் கார்ட்ஸ் டெஃபினெட்லி. சில சமயம் வந்து அந்த சேஃப் கார்டு இல்லை, ஏதாவது கம்மியாக இருக்குன்னா தென் தே வில் புக் தட் லாஸ். யார் பிஎஃப்சி ஆர்இசி யார் கொடுக்குறாங்களோ. இதனால ஸ்டாக் பிரைஸ் எதனா டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? இதுக்கு ஆல்ரெடி ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கீழே தானே கிடக்கு. ம் இல்ல, ஆனா பிஎஃப்சி அந்த அளவுக்கு டவுன் ஆகல சார். அதே இல்ல கொஞ்சம் தான் அது இதுவும் ஆச்சு. இல்லை, அது பெரிய கம்பெனி இல்லையா. ம் ம் பிஎஃப்சியோட மார்க்கெட் கேப்பும் இவங்க ஜென்சாலோட மார்க்கெட் கேப் வந்து 440 கோடி. பிஎஃப்சியோடது 1,40,000 கோடி. ஸோ ம் சைஸ் கம்பேர் பண்ண முடியாது நம்மளால. ஓகே. ஸோ இவங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோல அவங்க வந்து எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்கன்றது வந்து மேபி மினிஸ்கியூல் இல்லையா. ம் ஓகே சார். இவங்களோட லோன் பேஸு சப்போஸ் இவங்க கொடுக்குற சப்போஸ் என்ன சொல்கிறது, இவங்க கடன் கொடுத்து தானே வந்து இந்த இது வாங்குறாங்க ஆமா சார். ப்ராஃபிட்டு. ஸோ 1,00,000 கோடி கடன் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருப்பாங்க? ஒரு 200 கோடி 300 கோடி ஏதாவது உங்களுக்கு ஃபிகர் சொல்கிறீங்க இல்லையா. ஆமா சார். ஸோ அது வந்து இவங்களோட இதில் வந்து எந்த அளவுக்கு இது உண்டாக்கும். இப்போ நெட் ப்ராஃபிட் இவ்வளோ வந்திருக்கு, இதில் 700 கோடி கம்மியாக போனாலும் இவங்களுக்கு பெரிய இது இல்லை இல்லையா, பாதிப்பு இல்லை இல்லையா. ம் புரியுது சார். பிஎஃப்சியை பொறுத்தளவில் அந்த சைஸ் வந்து ஸோ பிக் தட். பட் அதே மாதிரி ஜென்சால் மாதிரி ஒரு 10 கம்பெனி போச்சுன்னா டெஃபினெட்லி தே வில் ஹாவ் தேர் பிஞ்ச். ஏன்னா சும்மா போகுது இல்லையா காசு. ஆமா, என்பிஏ மாதிரி சான்சஸ் இருக்கு. பட்டு இந்த கொஸ்டினை விட பெஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, ஜென்சாலினுடைய இதை வந்து பார்த்துருக்க முடியுமா, அதாவது இவங்க வீழ்ச்சி அடைய போகிறாங்கன்றதை பார்த்துருக்க முடியுமானா சேல்ஸ் பொருளை பார்த்துருக்க முடியாது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லா இருந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட்டு கூடியிருக்கு, தட் மீன்ஸ் லோன்ஸ் அதிகமாக வாங்குறாங்க, டெப்ரிசியேஷன் கூடி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நெட் ப்ராஃபிட்டு கூடியிருக்கு நல்லாவே, டிவிடெண்ட் பே அவுட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஷேர் ஹோல்டிங் வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க 12.38ன்னு. ஸோ அப்போ வந்து ரிசர்வ்ஸும் கூடுது, பாரோயிங்ஸ் பாருங்கள் 600லேருந்து 1,500 ஆயிடுச்சு. ஓகே சார். ஆனால் ஃபிக்ஸட் அசெட்டும் கூடியிருக்கு, கரண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸும் கூடுது. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தான் வந்து ப்ராப்ளம். இவங்க வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அது மேபி டியூ டு சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது அவங்க ஃபட்ஜ் பண்ணாங்களான்னு தெரியல. இன்வென்ட்ரி பாருங்க 49லேருந்து டைரெக்ட் 50 வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஒரு வேளை கொண்டு வந்தாங்களா என்னன்னு. ஸோ கொஞ்சம் இந்த எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு தானே அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ம் பட் இது மாதிரி கம்பெனில வந்து நம்மளுக்கு எதனா ஒரு இண்டிகேட்டர் மாதிரி தெரியுமா சார்? இது மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒரு உள்ள ஏதோ மேனேஜ்மெண்ட் வந்து ஏதோ மிஸ்யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடியே எதனா ஒரு இண்டிகேஷன் மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஷீட் பார்த்தா நம்மளுக்கு எதனா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா சார்? இல்லை பட் ஃபினான்ஷியல் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது சார். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஸ்டேட்டஸ், அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ ஆஸ் இன்வெஸ்டரா இதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் அது அப்புறமா அவங்க இந்த ஆடிட் பண்ற பார்ட்டி வந்து பண்ணல அப்படின் போதே சிக்கல் வரும். அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ சப்போஸ் நம்ம இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு போவோம், இங்கே இருக்குமா என்னன்னு தெரியல, நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு போவோம். ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு இது கம்பெனி இதாக இருக்குன்னா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் படிங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேட்டட் பார்ட்டி அடித்தோன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா. டஸ் த என்டிட்டி ஹேவ் processes in place to avoid manage conflict of interest involving members of the board.
எஸ், ஜிஇஎல் டேக்ஸ் ஆனுவல் அஃபர்மேஷன் blah 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 blah. ஆனால் பண்ணியிருக்காங்களா, இவங்க டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இந்த இந்த இதுதானே பேர் வந்து ப்ளூ ஸ்மார்ட்டு, ப்ளூ ஆமா சார், இதுதான். ஸ்டால் இவி லீஸு. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இருக்கு இவங்களுக்குள்ள. ம் ஸோ இதில் வந்து யாராவது ஒருத்தன் வந்து இன்ஃபர்மேஷனை மறைச்சாலோ இது பண்ணாலோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெளியில் வர்றது வந்து கஷ்டமாயிடும். ஓகே. அந்த மாதிரி இதில் வந்து நம்ம காஷியஸாக இருக்கிறது பெட்டர். பட் இவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ம் சோலார் பிஸ்னஸ் 83%, இவியோட லீஸ் பிஸ்னஸ் வந்து 17% Q1 F25ல, FY22ல 3% தான் இருந்தது. ஓகே சார். ஸோ இந்த இவி ஃபோக்கஸ்ட் இதை தான் வந்து அவங்க ப்ளூ ஸ்மார்ட் மூலமாக பண்ணுறாங்க. ஆமா, கரெக்ட். இவி மேனுஃபேக்சரிங் எல்லாம் இருந்திருக்கு. பட் இந்த உள்ளுக்குள்ள நடந்த பிரச்சனைனால தான் வந்து ஆடிட்டர் வந்து ஒழுங்கா பார்த்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ம் யார் இண்டிபெண்ட் ஆடிட்டரு? கேசி பாரிக். ஓகே. ஸோ ஆடிட்டர் சேஞ்சே ஆகலை உங்களுக்கு இது வரைக்கும். இல்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா did auditor for Genstal engineering ever got changed since inception? ஸோ பெருசாக ஒன்றும் இன்ஃபர்மேஷன் வெளியில் வர மாட்டேங்குது. ஸோ டிபெண்ட்ஸ், அந்த ஆடிட்டர் இதை வச்சு நம்ம ஆடிட்டரே சேஞ்ச் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ம் 10 வருஷம் ஆச்சு கம்பெனி, ஆனால் ஆடிட்டரே சேஞ்ச் ஆகலைன்னா தென் உள்ளுக்குள்ளே கைக்குள்ளே போட்டுக்கிட்ட மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் அவங்க ஆடிட்டரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, மெயின் வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் தான் இதில், எஸ்பெஷலி. இன்டர்னல்குள்ளேயே அவங்க ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ம் இல்ல, ஓகே. ஆஸ் அ இன்வெஸ்டரா இப்போ சப்போஸ் இதுல யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க சார், எனி இண்டிகேஷன் சார் சம்திங் அதே இஸ் மாதிரி கோயிங் டு இண்டிகேட்டர்ல ஹேப்பன். கண்டுபிடிக்க முடியாது சார். நீங்க வந்து ஃபண்டமெண்டல்ல வந்து பேங்க் டிரான்சாக்ஷனை வச்சு வேணா ஓரளவு கெஸ் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி இண்டிகேட்டர் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை, இண்டிகேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி இஎம்ஐ யூஸ் பண்ணி. இல்ல சார், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா உள்ள உள்ள இல்ல நடக்கிற இல்ல, நான் கேட்கறது மால் வந்து ஃபண்டமெண்டல் சார். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் வந்து அவங்க ஆடிட் பண்ணி தான், இவங்க ஆடிட் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. செபி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் ம் அது ஸ்கேம் பட் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். வாய்ப்பே இல்லை. அதான் கண்டுபிடிக்கணும்னா அது ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் தான். இந்த கான் கால் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ம் ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு இந்த நோட்ஸாவது டிரான்ஸ்கிரிப்ட்லையாவது போய் பார்த்தோம்னா பாருங்களேன், இந்த மாதிரி growth கொடுத்துருக்கான். 42% growth, எபிட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபேக்ட் இருக்கு, குவார்ட்டர்லி growth இருக்கு, மேனேஜ்மெண்ட் அவுட்லுக் எல்லாம் வந்து கேட்சிங் அப் பண்ணுறாங்க.
பட் அவங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ட்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். யாராவது ஏதாவது ஒரு ஆடிட்டர் ரிசைன் பண்றாங்களா இல்லைன்னா ஒரு சிஓ ரிசைன் பண்றாங்களா நம்மளுக்கு ஒரு அலர்ட் ஆகும் சார். சரி ஏதோ சம்திங் கோயிங் இன்சைட் த மேனேஜ்மெண்ட்னு. பட் இங்க ம். எதுவுமே தெரியாம இதை இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது மேனேஜ்மெண்ட் கண்டுபிடிக்க கொடுக்கறத சான்ஸ் இருக்கு. ரிவ்யூ பண்றதும் ஃபைல் பண்றதும் தான் சார் ஆடிட்டரோட ஒர்க்கு. அது வந்து இல்ல சார், சில மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஆடிட்டரே டிசைன் பண்ணிடுவாங்க சார். இப்போ சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், ரொம்ப இதுவா இருந்தாலும் அவங்களே டிசைன் பண்ணிடுவாங்க. நான் வந்து ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ணிடுவாங்க. இல்ல, அது எப்ப நடக்கும்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தானே. ஆமா, அது பிரச்சனை வருதுன்னு எவரி சொல்லிட்டு மந்த் வந்து ஆடிட்டர் வந்து இன்புட் பண்றாங்க, அவுட்புட் பண்றாங்க. இன்வர்ட் அவுட்வர்ட் ரெண்டும் நடக்குது எவரி மந்த். அந்த எவரி மந்த் ம் இன்வர்ட் அவுட்வர்ட் நடக்கும்போது டிரான்சாக்ஷனோட டிஃபர் தான் தெரியுமே வழிய ஃபண்ட் வந்து எங்க டைவர்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். மணி 12 ஆயிடுச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். பார்த்தேன். ஸோ இன்ஃபி பார்ப்போம். ஏன்னா ஒன் ஆஃப் தி இந்த கம்பெனி வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. ஸோ டாட்டா எலக்ஸி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தாச்சு. இன்ஃபி இன்ஃபியோட டாக்குமெண்ட்ஸ் எதாவது வந்திருக்கான்னா ஒன்றும் வரல. இன்னும் ஜனவரி 25 தான் இருக்கு. ஆனால் இங்கே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வச்சு பார்க்கலாம். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து குறைஞ்சிருக்கு, 2% குறைஞ்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 8% கூடியிருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து குறைஞ்சிருச்சு இயர் ஆன் இயர். ஸோ சேல்ஸ் கூடியிருக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்னு போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நம்ம கவனிக்கலாம் தட் சம்திங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது இந்த அதர் இன்கம் வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்கு. பட் இந்த அதர் இன்கம் என்னன்னு உள்ளே போய் பார்த்தோன்னா அதர் இன்கம் நார்மல், இட் இஸ் நாட் எக்ஸப்ஷனல், இட் இஸ் நார்மல்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு இதை பர்டிகுலர் இதை வந்து விற்று எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதர் இன்கம் நார்மல்னு இல்லைன்னா இந்த பர்டிகுலர் இதில் போயிட்டு நம்ம இதனுடைய பிடிஎஃப் எடுத்து ஓப்பன் பண்ணி இதில் போயிட்டு சர்ச் பண்ணுறோம் அதர் இன்கம் நார்மல் அப்படின்னு. ஏன்னா வெறும் அதர் இன்கம் போட்டாலும் கூட சில சமயம் வரும். ஸோ அதர் இன்கம் இங்கே காமிக்கிறாங்க. நம்ம எந்த வருஷத்தில் பார்த்தோம்? இது வந்து மார்ச் 24. ஸோ மார்ச் 24 வந்து இது வந்து யூஎஸ் டாலர் மில்லியனில் இருக்கு. ஓகே, இதுவும் யூஎஸ் டாலர் மில்லியனில் இருக்கு. இன் க்ரோர்ஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க 1 2 அப்படின்னு. அது என்னன்னு போய் பார்க்கணும். ஸோ இன்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் pre-tax of 1933 crores and reversal of net tax provisions amounting to 38 crores on account of orders received under sections 250 and 254 from the income tax authority. ஸோ அதனால ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கிடச்சிருந்துருக்கு. ஸோ பேசிக்கலி இந்த இது வந்து ஒன் டைம், இது வந்து எப்பயுமே வரும்னு கிடையாது. இதெல்லாம் வந்து நார்மல். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து மார்ச் டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது இது வந்து குறையுது. பட் அல்டிமேட்லி நமக்கு என்ன பார்க்க வேண்டியதுன்னா டோட்டலி குவார்டர் ஆன் குவார்டர் எப்படி இருக்குது. இல்லை இந்த இடத்துல வந்து நார்மலாக 800 கோடி கிடைக்குதுன்னா இதை வந்து 800 வச்சுக்கிட்டிங்கன்னா 800லேருந்து இது 1200 கோடி இருக்கு இல்லையா, அப்போ அது பாசிட்டிவ் தான். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒன் டைம் எக்ஸப்ஷனில் இது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்க்கும்போது மார்ச் 25 வந்து 10% கிட்டக்க
10 இல்லை, 10ஓட கம்மி தான் growth ரேட் இருக்கு. அடுத்து அதர் இன்கம் பெருசாக ஒன்று கூட இட் இஸ் ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஓகே, டெப்ரிசியேஷனும் ஓகே. ஸோ அன்யூஷுவலாக ஒன்றும் இங்கே இல்லை. இங்கே இபிஎஸ் வந்து ஸ்லைட்லி கூடியிருக்கு. ஸோ இங்கே காம்பவுண்டட் சேல்ஸ் growth பார்த்தோன்னா 6% தான் இருக்குது. ப்ராஃபிட்டு 3%. ஸ்டாக் ப்ரைஸ் கூடவே இல்லை. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பழைய இது வச்சு அப்படியே போயிட்டுருக்கு. வண்டி ஓடுது அந்த மாதிரி. ஸோ ரிசர்வ்ஸ் வந்து 7,000 கோடி கூடியிருக்கு. பாரோயிங்ஸ் குறைச்சிருக்காங்க. இந்த பாரோயிங்ஸ் என்னன்றதை பார்த்தோம்னா லீஸ் லைபிலிட்டிஸ் தான் மெயினாக அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அதை வந்து ரிசர்வ்ஸ் கூடும்போது அதை வச்சு அடைச்சிடலாமே அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா லீஸ் லைபிலிட்டி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் அதர் லைபிலிட்டிஸ் பார்த்தோம்னா வேறு ஏதாவது ட்ரேட் பேயபிள்ஸ் பெருசாக இருக்குது, 4,164 கோடி. அசெட்ஸ் கூடி இருக்கு, கரண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸும். ஸோ ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஃபிகர்ஸ் இன்னும் வரல, March 25 ஃபிகர்ஸு. பட் டெஃபினெட்லி இந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி நல்லாவே கூடி இருக்கு அப்படின்னா 39,000 26,000 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் கூடும்போது இதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இட்ஸ் நாட் வெரி பிக். ஏன்னா இவங்களுக்கு வந்து மெயினாக இவங்க தானே ப்ரைவேட் வெண்டர்ஸ், இல்லைனா கவர்மெண்ட்டு, அவங்க வந்து ப்ராப்பராக கிளாஸ்லாம் மெயின்டைன் பண்ணி காசு வாங்கிடுவாங்களா இருக்கும். ப்ளஸ் செல்வாக்கும் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐஸ் ஆல்சோ. டிஐஎஸ் ஸ்லைட்லி கூடியிருக்கு. பப்ளிக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக growth இல்லைன்னு தெரியும் போது அவங்க கழட்டி விட்டுருந்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஆல்மோஸ்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இங்கே யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க சந்தோஷத்தில் இருப்பாங்க. இங்கே வாங்கியிருந்தவங்க ஓகேடா என்ன பண்ணுறது, இன்னும் மேலே ஏறட்டும்னு எதிர்பார்க்கலாம். இங்கே யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியதுதான், அது எப்போ மேலே ஏறும். ஏன்னா யூஎஸ்லேயும் வந்து ஐடி இது வந்து கொஞ்சம் ஒரு டவுன் டர்ன் மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு, பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப்போட இதனால. சரி எப்போ முன்னேறும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு ப்ராப்பராக ஒரு வீக்லி கேண்டில் ஹையர் ஹை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி பார்க்குறது பெட்டராக இருக்கும். இது நல்லா இருக்குது, சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆனோம்னா திரும்ப கீழே இங்கே வரைக்கும் கூட வரலாம், 300 கம்மியாகி. அப்புறம் அடுத்து எங்கே போவீங்க, அடுத்து இங்கே போவீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். நான் இதில் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கேன் லாங் டேர்மு. பட்டு ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து growth ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, பிரமாதமான growth இல்லை. கம்பேர் டு டிசிஎஸ் இதாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். யாருக்காவது ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இப்போ மெயினாக இது பண்ணதுக்கு மெயின் காரணம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கலெக்டிவாக பண்ணும்போது கொஞ்சம் கூடி நல்லா இருக்கும்னு, அண்ட் அட் த சேம் டைம் வந்து புதுசாக கம்பெனியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். லீவ் நாளில் காலைல வந்து ஜாயின் பண்ணதுக்கு நன்றி.